அனைவருக்கும் வணக்கம். இந்த கோழி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா, ஒரு ப்ரூடிங் செட்டப்பில் ஒரு கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். 18 குஞ்சோடு இந்த கோழி குஞ்சு இறக்கி விட்டுருந்தேன். அந்த கூண்டுக்குள்ளே வச்சுருந்தேன். இன்றைக்கி நிற்கிறது பார்த்தோன்னா, வெறும் 6 குஞ்சு தான் நிற்கிது. இது வந்து பார்த்தோன்னா, நிறைய இறப்புக்கு காரணம் எதுன்னா, 3 கோழி ராசாலி பிடிச்சி கொன்றுச்சு. ஒரு 3 கோழி வந்து ரெக்கை இறங்கி இறந்துருச்சு. இன்னொரு 2, 3 கோழி வந்து பார்த்தோன்னா, கோழி கொஞ்சம் ஊன மாதிரி இருந்துச்சு. அது வந்து கீழே இறக்கி விட்டோம், கொஞ்சம் சரியாச்சு. சரியானாலும் பார்த்தா அந்த நாய் பிடிச்சி தின்றுச்சு நினைக்கிறேன். திரும்ப சாயந்தரம் விட்டு போயிருந்தேன். நைட்டு வந்து பார்க்குறேன், குஞ்சை ஒன்றையும் காணுங்க. நாய் தான் பிடிச்சி சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அதை. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ராசாலி இன்னைக்கு கூட ஒன்று பிடிச்சிருச்சிங்க. இது இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த தாய் கோழிக்கு ஒரு கண்ணு தெரியாதுங்க, ஒரு கண்ணு தான் தெரியும். அந்த ஒரு காரணம் கூட பெரிய இழப்புக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த தாய் கோழி ஒரு சைடு தான் கண்ணு தெரியும், ஒரு சைடு கண்ணு தெரியாது. என்னென்னு காரணம் பார்த்தோன்னா, இதுமாதிரி அடையில் இருக்கும்போது இந்த கின்னி கோழி 2, 3 கின்னி கோழி முடி வச்சுருந்தோம். அந்த கின்னி கோழி குத்தி ஒரு சைடு கண்ணு தெரியாமல் ஆக்கி போச்சு. அதில் ஒரு சைடு தான் இந்த கோழி கண்ணு தெரியும். இந்த காரணத்தால் வந்து பார்த்தோன்னா 18 கோழி குஞ்சை விட்டன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வெறும் 6 குஞ்சுகளோட நிற்கிது இன்றைக்கி. இந்த 6 குஞ்சுகளும் முழுமையாக காப்பாற்றுமோ என்னன்னு தெரியல. இது போன்று கோழியை நிறைய இழக்கும்போது நமக்கு பெரிய மனவலி தரது மட்டும் இல்லாமல், பண்ணையில் எவ்வளோ தான் ஒரு ஆர்வமாக கஷ்டப்பட்டாலும் பண்ணையில் வருமானம் குறைஞ்சி போச்சுனாவே நம்ம ரொம்ப மன உளைச்சல் சந்திக்க வேண்டியது இருக்குது. இந்த பண்ணையாக நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய அனுபவம் இருக்குது இதை பற்றிலாம். இருந்தாலும் பரவாயில்ல, லாப நஷ்டம் எல்லாமே சகஜம் தானே அப்படின்னு நம்ம பொழுதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். லாப நஷ்டம் எல்லாம் ஓகே தான், நம்ம எல்லாத்தையும் அனுசரித்து தான் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு குப்பை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மாட்டோட சாணம், ஆட்டோட புழுக்கை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு குப்பை அந்த இடத்துல உருவாக்கி, அந்த குப்பையில் இதில் வச்சு இந்த இடத்துல உருவாக்கியிருக்கோம். இதனால் பார்த்தோன்னா கோழிகளுக்கு இயற்கையான உணவு தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த குப்பையை அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வெளியிலே குப்பை போட்டு வச்சுருக்கோம், அதை இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். இது கோழிக்குன்னே அந்த குப்பையை உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த குப்பையை மற்றபடி ஒன்றும் இல்லை. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மூடாந்து இந்த குற்ற குப்பையை பூரா சீச்சே கீழே இறக்கி விட்டுருக்கு பாருங்கள். இறக்கத்தால் இதில் கண்டிப்பாக புழு உருவாகியிருக்கும். அந்த புழு கோழி திங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை இப்படி செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். நீங்களும் உங்கள் பண்ணையில் இது மாதிரி கிடச்சின்னா கண்டிப்பாக உருவாக்கி வைங்க. இன்னும் நண்பரும் சொன்னாருங்க, கோழி வந்து இந்த கூண்டில் இருக்கிறதால தான் அந்த கோழி கொஞ்சம் ஊனமாச்சுல, காரணம் கூண்டுக்குள்ளே இருக்கிறதால தாங்க. மேலே ஒரு சாக்கு போட்டு வைங்கினாங்க. இந்த தகவல் சொன்ன நண்பருக்கு கோடி நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நேரடியாக கால் பண்ணி ஃபோன் அழைச்சே பேசினார். அவர் அழைச்சி பேசின நண்பருக்கு நன்றி. இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, கீழே வந்து உள்ள கூண்டு கீழே வந்து பார்த்தோன்னா சாணத்தை கொண்டாந்து போட்டு வைங்க, அதில் புழு இருக்கும், அது கொத்தி தின்னு கோழி இயற்கையாக உணவு கிடச்சுன்னு சொன்னாங்க. அந்த தகவலுக்கு மிக்க நன்றிங்க. இன்றைக்கி கோழி அடைப்படுத்தி இன்றைக்கி கோழி இன்றுடன் பார்த்தீங்கன்னா 12 நாளாக நிறைவேற்றுறதுங்க. 12 நாள் நிறைவேற்றுறதுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த இழப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தாய்கோட்டை கிட்டத்தட்ட 20 முட்டை நறுக்கி இருக்குது. ஒரு கோழியை மட்டும் காணும், எங்கே இறை தேடுறதுக்காக வெளில கிளம்பி போயிருக்கேன் நினைக்கிறேன். இரவு தண்ணி தீனி திங்கிறத வெளில போயிருக்கோம். பாய்க்கு எல்லா கோழியுமே அடையில் நிற்கிதுங்க. ஸோ என்னோட இந்த கோழி அடை வச்சு இன்றைக்கி கரெக்டாக அடைப்படுத்தி கரெக்டாக 12 நாள் ஆச்சு. 12 நாள் வரைக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் போயிட்டுருக்குது. இது எதனால் ரெகுலராக பதிவு பண்ணோன்னா, நம்ம கோழி அடைப்படுத்த முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் என்னென்ன இழப்பு வருது, இதில் என்னென்ன லாப நஷ்டங்கள் வருது தெரிஞ்சுக்கணும், நம்மளும் தெரிஞ்சுப்போம். அப்படிங்கிறதால ரெகுலராக வீடியோ போகணுங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று 2 3 நாள் சரியாக பதிவு பண்ண முடியல. ரெகுலராக இதே பதிவு பண்ணால் மக்களுக்கு போர் அடிச்சு போயிடும் அப்படிங்கிறத 2 நாள் பதிவு பண்ணல. இன்றுடன் 12 நாள் நிறைவுற்றது கோழி அடைப்படுத்தி. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு வீடியோ நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.